ரம்பா, நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள்? காதலின் மிருதுவான சிறைகளா இந்த கோட்டையின் சுவர்களை தாவி பறந்து வந்தேன். சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் என்னை காதலிக்கிறேனா என்று கேட்காதே. வையகத்து ரோஜா வானகத்து மழையை காதலிக்கிறதா என்று கேள். வசந்த நிலா வாச மலர்களை காதலிக்கிறதா என்று கேள். நிசிக்குயில் இசை தென்றலை காதலிக்கிறதா என்று கேள். வையகத்து ரோஜா எவளுடைய கூந்தலையும் அலங்கரிக்கும். வசந்த நிலா மாறும் தேய் இசைக்குயில் பொழுது விழுந்ததும் பறந்துவிடும். இல்லை ரம்பா, வானகத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வாய் திறந்து பாடினாலும் என் காதலின் அளவை வர்ணிக்கவே முடியாது. ரம்பா, நீயும் உன் உள்ளம் திறந்து பேசு. எனக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உன் இதயம் எனக்கே உரிமையாகுமா? அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அது அந்த இசைக்குயிலாக நான் பிறந்திருந்தால் என் காதலை காலம் முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆஹா ரம்பா, போட்டியிலே வெற்றி பெற்ற எனக்கு உன்னை மனைவியாக்க மன்னர் பிரகடனப்படுத்திய உடனே நான் அடைந்த இன்பத்திற்கு எல்லையே இல்லை. நம் வாழ்விலே எல்லை என்ற தடை எங்குமே வரக்கூடாது. என் ஆசை கூட அதேதான் ரம்பா. ரம்பா, தோழிகள் வந்துவிடப் போகிறார்கள். ரம்பா, உன்னை கண்ட மயக்கத்தில் அந்த விஷயத்தை மறந்தே போய்விட்டேன். ஆமாம், அன்று முல்லைவனத்தில் உன்னுடன் கூட வந்திருந்தாலே ஒரு குறும்புக்காரி. ஓ, அவளா? என் உயிருக்கு உயிரான சிநேகிதி, விஜயபுரி இளவரசி மேகலா. அப்படியா? என் நண்பன் சிகாமணியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். பாவம், இரவு பகல் எப்பொழுதும் அவளை பற்றிய ஒரே ஏக்கம் அவனுக்கு. சரிதான். இப்போது அவர் எங்கே? எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இங்கே வந்து விட்டேன். அவன் வாய்ப்பு கிடைக்காமல் வெளியில் தவம் இருக்கிறான். ஆமாம், அந்த இளவரசி எங்கே? போட்டி விழாவிற்கு புறப்பட்டு வரும்படி லிகிதம் எழுதினேன், பதிலே இல்லை. அவள் தந்தை மாரடைப்பால் மாண்டார் என்ற செய்தி மட்டும் கேள்விப்பட்டேன். மன்னன் என்ற முறையில் காணவில்லையா? ஆமாம் மகாராஜா, எங்களுடன் பூந்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர் திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டார்கள். என்ன உளறுகிறீர்கள்? இல்லை மகாராஜா, வீர் என்ற கூச்சல் கேட்டு ஓடி பார்த்தோம். அங்கே யாரையும் காணவில்லை, இளவரசி யாரையும் காணவில்லை. பூங்கா புறாவை நன்றாக தேடினீர்களா? நன்றாக தேடினோம். நம்ப முடியவில்லையே. அமைச்சரே, வாரும். ஆஹா, அழகில் சிறந்த ஆரணங்கி இவளேதான். பூலோகரம்பு இவளேதான். மயக்கம் தெளியட்டும், பிறகு வந்து பார்க்கிறேன். பூலோகரம்பையை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு பாதிராஜ்யம் கொடுக்கப்படும். அப்படியே மகாராஜா. மகாராஜா, இந்த நகரத்தில் மட்டும் தேடிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. எல்லா இடங்களிலும் தேடி பார்க்க புறப்பட்டு விட்டோம். இளவரசி. மகாராஜா, பொருளுக்குரியவரே பொருளை தேடி பெறுவதுதான் கடமை, கண்ணியமும் கூட. பூலோகரம்பையை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்தே தீருவோம், கவலைப்படாதீர்கள். வருகிறோம் மகாராஜா. இதனால் பொதுமக்கள் யாவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது காந்தார பூபதி அவர்களின் அன்பு குமார் பூலோக ரம்பாதேவியார் திடீரென்று மறைந்து விட்டார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து அரசர் சமூகத்திலே ஒப்படைப்போர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் பரிசாக வழங்கப்படும். இது மன்னர்கிறான் உத்தரவு. ஆதி ராஜ்யம் கொடுக்கிறாங்களா?
பாத்தியா ஐயா, பாதி ராஜன் சொன்னோம்னா தலைகால் தெரியாம விடுறானுங்க. அத பாரு, வேண்டாம் வேண்டாம்னாலும் விடமாட்டேன்னு அதர்ஷ்டம் துரத்துது நம்மள. தீர போட்டியில கலந்துக்காம ஒதுங்கணும். நடந்துக்கட்டும், வெற்றி நமக்கு தானே. சந்தேகம் என்ன ஐயா? அதே போல ஊரவரம் பையன் நமக்கு கிடைச்சிருப்பான். கிடைச்சிருந்தாலும் இப்ப இழந்துட்ட பரதாபத்துக்கு ஆளாயிருக்கும். அது கிடக்குனே அண்ணே, நீ புறப்படு, எப்படியாவது ஊரவரம்பைய கண்டுபிடிச்சிருக்க. நிச்சயமாயா, கண்டுபிடிச்சுட்டா பாதி ராஜ்யம் கிடைச்சிரும். அந்த ராஜ்யத்துக்கு நான் ஆயிடுவேன், நீ மந்திரி ஆயிடுவேன். என்ன வா போலாம். உங்கவனமா நீ என்ன அடையாது. என்னமா அந்த புதற்க நாட்டு பயலுங்க வெறுந்தரமா நம்ம தலையில புடிச்சு கட்டிவிட்டானுங்க. நீ என்னமோ எங்க போனாலும் இதை இழுத்து தலைய முடியுமா? நல்லா தூங்குறாயா, சத்தம் போட. என் மனசு கேட்காதண்ணே, என் மனசு அதை கேட்கா. ஐயா, என் தர்மகத்தா வாயா. போவீங்க. என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்ன செய்தி எங்க ஊரு நாய்க்கு தெரிஞ்சா போதும். உங்க 2 பேரும் அப்படியே கொண்டு கொடையிடும் போது. அப்பா, நாய்க்கு தெரிஞ்சாலும் அந்த நிலைமை என்ன கழுதைக்கு தெரிஞ்சா உதைக்குமோ? உங்க அவனா நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருப்பேனா? வேற ஒண்ணு இல்ல, உன் மேல அவனுக்கு பிரியா இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏன் விட்டுட்டு போயிடலான்னு பின்னாலே வந்துட்டான். ஐயோ புங்காவனம், நம்பாத புங்காவனம், நம்பாத. நான் அப்படி சொல்லுவேனா? பெரிய மனுஷனா இருந்துட்டு போய் சொல்றான் புங்காவனம். யோ, என்னையா இருக்க மரியாதை குறையுது? என்ன மரியாதை குறையுது? மரியா வா, போய் பூரவரம்பைய கண்டுபிடிப்போம். வா. பயப்படாதே. யார் நீ? நான் எங்க இருக்கிறேன்? இங்கேதான், எனக்கென்றே உருவாக்கி கொண்ட பாதாள அரண்மனையில். இங்கே நான் தான் சர்வாதிகாரி. எதற்காக என்னை இங்கே கொண்டு வந்த? விசித்திரமான கேள்வி. இது கூடவா தெரியவில்லை? நீ அழகில் சிறந்தவளா இருப்பதால் தான். நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியவில்லையே என்ற உன் பாசாங்கு வெகு பிரமாதம், வெகு பிரமாதம். மனத்தை அள்ளி வீசிடும் காற்று, மெல்லிய மலர்கள் தூய மஞ்சம், துள்ளிடும் என் உள்ளம். இப்பொழுது புரிகிறதா நம்பா நான் எங்கே அழைக்கிறேன் என்று? என் வாழ்வை நாசமாக்க நினைக்காது, என்னை விட்டுவிடு. முடியாது, முடியாது. நீ யாரும் முகராத அழகு ரோஜா, அற்புத நிலா, காலம் முழுவதும் இந்த நாகாசுரனுடன் சேர்ந்து கொஞ்சம் பேசவல்ல பஞ்சவர்ண கிளி. வா என் அருகில். என் அருகில் வராதே. வந்தால் என்னை தடுப்பார் யாருமில்லை, உனக்கு அபயம் கொடுப்பார் யாருமில்லை. இதனுடைய சக்தி எல்லாம் இங்கேதான் இருக்கிறது, என் கையில் தான் இருக்கிறது. நீ என் இஷ்டத்திற்கு இணங்கித்தான் ஆக வேண்டும். மாயமோகினி, ஏன் சிரிக்கிறாய்? மந்தமதி கொண்டோனே, அந்த சன்னிதானத்திற்குள் உன்னால் போக முடியாது. ஏன் முடியாது? நான் உருவாக்கிய அழகு மாளிகையிலே என் பூஜைக்கென்று ஏற்பட்ட சன்னிதானத்திற்குள் நான் போக முடியாது. அது தேவனின் சன்னிதானமாக இருப்பதால் தான் உன் திருவிளையாடல்களுக்கு அங்கு போக முடியாது என்கிறேன். பெண்ணின் கற்பு ஆண்டவனின் கண்காணிப்பிற்குரியது, மறவாதே. அதையும் பார்த்து விடுகிறேன். அம்மா, வெளியே வந்து விடு. என் நிச்சயிக்கிணங்காமல் எத்தனை நாளைக்குத்தான் அன்னாகாரம் என்று அங்கே இருப்பாய்? இங்கே மரணம் கிடைப்பதாக இருந்தாலும் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்வேன். அதையும் பார்ப்போம். இளவரசே, நீங்கள் அதிகமாக களைத்து விட்டீர்கள். கடிவாளத்தை பிடிப்பதற்கு கூட உங்கள் கைகளில் சக்தி இல்லை. இல்லை சிதாமணி, என் ரம்பையை நினைத்தாலே என் தேகமெல்லாம் புதிய ஜீவன் உண்டாகிவிடும். சிறிது நேரம் இந்த நிழலில் படுத்துறங்குங்கள்.
என் ரம்பையின் முகத்தை காணும் வரை எனக்கு உறக்கமே வராது. நீங்கள் இங்கே இருங்கள். பக்கத்தில் ஒரு கிராமம் தெரிகிறது. நான் சென்று தங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு வருகிறேன். சரி, சீக்கிரம் வந்துவிடு சிகாமணி. தெருவெல்லாம் பெண்கள் ஆடி பாடி மகிழ்ந்த இந்நாட்டிலே இப்பொழுது மானமுள்ள பெண்கள் தெருவில் நடமாட முடியவில்லை. எங்கள் விஜயபுரியின் மானத்தை குலைத்து விட்டான் அந்த பாவி வீரகேசரி. அவனை பழி தீர்த்தால் என்று புண்பட்டு போன பெண்ணினத்தின் பொறுமை தனியாது, என் வஞ்சமும் தீராது. அம்மா, உங்க ஆச்சரியத்தை எல்லாம் வெளியே காட்டக்கூடாது. இனி நீங்க இந்த ஊர்ல தங்குவதும் சரியல்ல. எந்த வினாடி என்ன ஆபத்து வருமோன்னு சொல்ல முடியாது. வீரகேசரியை பழிக்கு பழி வாங்காமல் என் நாட்டை விட்டு நான் போக மாட்டேன். வெளியில் தலை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயும் அடைந்து கிடக்க மாட்டேன். என் ரூபத்தில் அவன் என்னை பார்த்தால் தானே ஆபத்து. நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள போகும் என் வேடம் என்னை காப்பாற்றும். வீரகேசரியின் கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி விஜயபுரியின் மணிமுடியை மீன் நான் பெற்றே தீர்வேன்.